வணக்கம், வெல்கம் டு குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஜூஸ். என்ன ஜூஸ்னால் நெல்லிக்காய் ஜூஸ். அதுக்கு தேவையான பொருள் ஒரு 4 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். முழு நெல்லிக்காய், அரை நெல்லிக்காயில் முழு நெல்லிக்காய், சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த ஒரு எலுமிச்சம்பழம். இந்த நெல்லிக்காயை சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கணும். அதில் உள்ள விதையை எடுத்துடணும். சதைப்பகுதியை மட்டும் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கணும். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சுக்கணும். நம்ம எலுமிச்சம்பழம் அந்த சீடு விழுகாமல் பார்த்துக்கணும். விழுந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க, இல்லைன்னா கசப்பு தட்டும். இதில் நாங்கள் ஒரு 4 டீஸ்பூன் சுகர் போடுறோம். இந்த சுகருக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஹனி கூட சேர்த்துக்கலாம், தேன் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது பதிலாக வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஹனி சேர்த்துக்கலாம். சில பேர்த்துக்கு சுகர் போட்டால், சின்ன பிள்ளைங்களாம் சுகர் போட்டால் தான் பிடிக்கும். ஏன்னா கலர் மாறும்ல, வெல்லம் போட்டால் கலர் மாறும், ஹனி போட்டாலும் கொஞ்சம் கலர் மாறும். அந்த டேஸ்ட்டு சில பேர்த்துக்கு பிடிக்காது. இப்போ அதை நல்லா அரைச்சிக்கணும். இதில் நான் கொஞ்சோண்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கோம். இப்போ அரைச்சி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இது திக் பேஸ்ட்டாக இருக்கும். தேவைன்னா இன்னும் கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா ஒரு ஸ்ட்ரெயினர் வடிகட்டி மூலமாக நல்லா வடிகட்டிக்கோங்க. இந்த நெல்லிக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வெறும் வயிற்றில் இந்த ஜூஸை குடித்தா அவ்வளோ நன்மை இருக்குது. அதாவது ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் நீக்கிறோம். எலும்புக்கு நல்ல வலு சேர்க்கும். இது நம்ம நாட்டு மருத்துவத்தில் இதுக்கு நெல்லிக்காய்க்கு முதலிடம் தான் கொடுக்குறாங்க. இதை ராஜகனின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா ஒரு ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு சமம். எல்லோரும் ஆப்பிள் வாங்கி சாப்பிட முடியாதுல்ல. நெல்லிக்காய் அவ்வளோ நல்ல மருத்துவ குணம் உடையது. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஏன்னா ரொம்ப திக்காக இருந்தாலும் பிள்ளைங்க குடிக்காதுங்க. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இப்போ இதில் உங்களுக்கு சுகரோட அளவை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது கலர் பார்த்திங்கன்னா நம்ம கரும்பு ஜூஸ் கலரில் தான் இருக்கும். பார்த்திங்களா, நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த நெல்லிக்காய் ஜூஸை வாரத்துக்கு ஒரு நாள்னாலும் நம்ம குடிக்க பழகிக்கணும். ஆனால் தினைக்குமே குடிங்கன்னு சொல்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு நாள்னாலும் நம்ம குடிக்க பழகணும். சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கிடணும். அதுதான் நல்லது நம்மளுக்கு. இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எங்ககிட்ட கேளுங்க. நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.